ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிப கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் கரங்களை தட்டி சொல்லும். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சொல்லும். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனே. அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படியே இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போகும்படியாக கேட்டுக்கொள்ளும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல் அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நிச்சயமாய் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனர். உம்மையே என் முன்னே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்பட்டு போவதில்லை அப்பா. என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை அணுகுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை கரங்களை தட்டி சொல்லுவோம். உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. எப்போதும் நிறுத்தி உள்ளே. இயேசுவே உம்மையே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுக்கு முன் செல்லுகிறீர். என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், என் பக்கம் ஆயிரம் விழுந்தாலும் ஆமென் எங்கும் என்னை தொடுவதில்லை. சொல்லுமப்பா, எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறீர். கரங்களை தட்டி உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைவன. ஆண்டவரே, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர், எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். உம்மையே என் முன்னே எப்போதும் எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. சொல்லும் உம்மையே உம்மை. எல்லாரும் நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை தட்டி சொல்லுமா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கரங்களை தட்டி சொல்லு, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னால செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாத தேவன். நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நடுவில் இந்த ஆராதனையில தேவாதி தேவன் அசைவாடுகிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். ஜனங்களின் நடுவே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக
கர்த்தர் அசைவாடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஹல்லேலூயா செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். சர்வ வல்லவரே ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லப்பா. ஒரு தெய்வம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. வல்லவரே துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கல்ல சதத அடைக்கலமும் பலனுமான கர்த்தாவே துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய்வு பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார். ஈட்டியை முறிக்கிறார். வெள்ளை ஒடுக்கிறார். ஈட்டியை ஒடுக்கிறார். வெள்ளை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சொல்ல தேவன் நமது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறவரே துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் வென்றாரே சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் எல்லாவற்றையும் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல் அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமத்தை சொல்லி நாமம் சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி வல்லமை உள்ள நாமம், மேலான நாமம், உயர்ந்த நாமம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். சகல அதிகாரம் உள்ள நாமம். ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. சொல்லுமா, ஜீவனை கொடுத்தவர், ரட்சிப்பை கொடுத்தவர், என்னை வாழ வைக்கிற தேவன் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடதோ. ஆமென். ரிகபல ரஷகரமனரா. நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் சுகம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு சபத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி
இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசுவின் நாமத்தில் வெற்றி நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி ரீகாபாலாரஷாகாரமா. நல்ல விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தை பெற்றுக் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய நாமம் பட்டய ஆண்டவரே, உம்முடைய நாமமே எனக்கு கேடகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹalleluya. என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. பூமி அசைந்தாலும், பர்வதங்கள் ஆண்டவர் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவரே சமுத்திரங்கள் கொந்தளித்து ஜலத்தினால ஆண்டவரே பிரமாணங்கள் பெருகினாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அதி நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. எங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்க குடும்பத்துல எங்கள் தேவன் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்க சபையில சர்வ வல்லமை உள்ள தேவன் அசைபாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். நல்ல வாயில திறந்து இயேசுப்பா நீங்க நல்ல தேவன் அப்பா, நீங்க போதுமானவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், எங்களை போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், வழி நடத்துகிறவர், எங்களை சுமக்கிற தேவன் அப்பா. ஹalleluya. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. உங்க நாமம் உயர்ந்தது. சொல்லுங்க இயேசுப்பா, உங்க நாமம் உயர்ந்தது, உங்க நாமம் மேலானது. எத்தனையோ சூழ்நிலை தாவீது நெருக்கப்பட்ட போதிலும் அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே நாவில் இருக்க. காரணம், துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார், துதிக்கிற ஜனத்தை அவரை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. E minor. ஹalleluya. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் சேர்ந்து சொல்லுவோம், துதிப்பேன். எல்லாரும் சபையில் ஆராதிக்க வந்திருக்கிற யாவரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். துதித்துக் கொண்டே இருப்பேன், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. நல்ல விசுவாசத்தோடப்பா, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம், ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அறிக்கை செய்வோம். அவர் நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்தது, இயேசுவின் நாமம் மேலானது, இயேசுவின் நாமம் சிறந்தது. இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சொல்ல, மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் அப்பா, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல பாடுவதே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால நடைபெறுவதாக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கரங்களை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஹalleluya. வல்லமையாய் கிரியை செய்கிற நாமம், மேலான நாமம், அதிகாரம் உள்ள நாமம். இன்றைக்கும் கர்த்தர் எங்க நடுவில் பயங்கரமான காரியங்களை செய்கிற விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ்.
எங்களை சுமந்து காக்கிற தேவன். மைனர் ஹalleluya. கழுகு சிறகுகளின் மேல சுமப்பது போல எங்களை சுமக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தோளில் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டுகிறேன். தாய் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன். ஹalleluya. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடு. உன்னத தேவனே உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஹalleluya. உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் காப்பவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே. தினம்தோறும் 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 ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி பாடு. உன்னத தேவனே, தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. ஓசன்னா 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 ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம், அவருடைய வழி நடத்துதல். பறந்து காக்கிற பட்சியை போல என் ஜனத்துக்கு நான் ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னவரே. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாம் கடந்து செல்வது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய பலன் இல்லப்பா, எங்களுடைய சாமர்த்தியம் திறமை அல்ல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. நல்ல வாயில திறந்து ஹalleluya. ரீகாபாலா ரஷகரமனரா. ஆண்டவரே, வேலையை கொடுத்தது உங்க கிருபை, குடும்பத்தை கொடுத்திருக்கிறது உங்க கிருபை, சுகத்தை கொடுத்திருப்பது உங்க கிருபை, பாதுகாப்போடு இருப்பது உங்க கிருபை. ஆண்டவரே அப்பா, சமாதானத்தோடு இருப்பது உங்க கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு கர்த்தர் விலகாமல் காக்கிறதுக்காக, மாறாத கிருபைக்காக, நித்திய கிருபைக்காக, தாவீதுக்கு அருளின அதிசயமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க, கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்ல, கிருபையே கிருபையே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. மாறாத கிருபை. ஆமே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போன நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கரங்களை உயர்த்தி, கிருபையே மாறாத கிருபையே கிருபையே, மாறாத கிருபை. கிருபையே கிருபையே கிருபையே,
பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்து ஏற்ற நேரத்தில் பதிலை கொடுப்பவர். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஏசப்பா நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர். தகப்பனே தந்தையே உமக்கு ஆராதனை சேர்ந்து பாடுவோம். தகப்பனே தந்தையே உமக்கு ஆராதனை. தகப்பனே தகப்பனே தந்தையே உமக்கு ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி ஹalleluya. அவர் நம்மை தாங்குகிற தேவன், நம்மளை தூக்கி விடுகிற தேவன். ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவருடைய சமூகத்துல சிந்தின கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. ஹalleluya. எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனாலும் தோற்று போகவில்லை, கலக்கம் அடைவதில்லை. தோற்று போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். சொல்லுங்க, தகப்பன் தாங்குகிறவர். தகப்பன் நீர் தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர. விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். அப்பா, குனிந்த இடத்தில் என்னை உயர்த்துகிற தேவன். குனிந்த இடத்தில் என் தலையை நிமிர்த்துகிற தேவன். தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. விசுவாசிக்கிற நல்ல காரங்களை தட்டி ஹalleluya. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை உயர்த்தின தேவன். குகைகளிலும் காடுகளிலும் அலைந்திருந்த தாவீதின் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தின தேவன். தலைமுறை தலைமுறையாய் நிற்க செய்த தேவன். அவர் நம்முடைய தலையை நிமிர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நன்றி ஆவியானவரே. எங்களை உயர்த்துகிற தேவன் அப்பா. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்கிற தேவனாய் ஆண்டவரே எங்களை மத்தியில் நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாயில திறந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா. இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நல்ல நன்றி செலுத்துவோம். இனி இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிற நல்ல தயவுக்காக, கர்த்தர் செய்ய போகிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிற கிருபைக்காக, விடுதலை கொடுக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. எல்லா வாயில திறந்து நன்றி அப்பா. நல்ல சபையார் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
ஆவியானவரே. ஹalleluya. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நாமம் வாழ்க. சேர்ந்து பாடும் ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கரங்களை தட்டி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா நீர் உயர்ந்திருப்பீராக, நீங்க மகிமைப்படுவீராக. அசைவாடுகிற தேவன் நீங்க ஆண்டவரை மகிமைப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்க மத்தியில நீ உலாவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் முழு இதயத்தோடும் ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக. எரேமியா 39:18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா விடுவிப்பேன் சொல்றார். ஆமென். எந்த நிலைமையில் நீ வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுவித்து அனுப்புறேன்றாரு. விடுவிப்பேன், அதுவும் நிச்சயமாக விடுவிப்பேன். அல்லேலூயா. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென். இது இன்றைக்கு நமக்கு படித்தாலும் இதனுடைய சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது எத்தியோப்பியனாகிய எபெத் மெலேக் என்கிற ஒரு எத்தியோப்பியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை அந்த எத்தியோப்பியன் ஆகிய எபெத் மெலேக்கு சொல்லப்படுறது? இந்த எத்தியோப்பியன் ராஜாவினுடைய அரண்மனையில் ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தார். ஆமென். அவர் அப்படி வேலை பார்க்கிற காலத்தில் எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து தீர்க்கதரிசனம் உரைத்தபடியினால் அவரை பிடித்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உளையான சேர் இருக்கிற கிணத்துல போட்டு விட்டார்கள். இதை அரண்மனையில் இருக்கிற இந்த எபெத் மெலேக்கு பார்த்தார். எத்தியோப்பியன் அவர் உடனடியாக ராஜாவிடத்தில் ஓடுறார். முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் உடனடியாக ராஜாவினிடத்தில் இந்த எபெத் மெலேக் ஓடி என்ன சொல்றாரு? ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். ஆமா, அந்த தீர்க்கதரிசி பட்டினியால செத்தா நகரத்தில் என்ன இல்லை? அப்பமில்லை அப்படின்னு சொல்றான். ஆகவே ஒரு பாரம் பாருங்க. அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கி இப்படி உளையான சேற்றில் போட்டுமேன்னு அதெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு பாரம் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை இப்படி போட்டு விட்டார்களே என்று ராஜாவினிடத்தில் ஓடி போய், ராஜாவே அவன் பட்டினினால் சாவானே, அப்படி இருந்தால் நகரத்தில் என்ன இருக்காது? அப்பம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்ன உடனே ராஜா சொன்னார், அரண்மனையிலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணு, எரேமியாவை அதிலிருந்து தூக்கி விடு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த எபெத் மெலேக்கு எத்தியோப்பியன் அங்கே ஓடி போய் அந்த அரண்மனையில் இருந்த பழைய புடவைகள் சிலதை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொஞ்சம் ஆட்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த துறவண்டையில் போய் அமிழ்ந்து கொண்டிருக்கிற எரேமியாவை அதில் அந்த புடவையெல்லாம் போட்டு அதை கட்டிக்க சொல்லி அங்கேருந்து இடுப்பில் கட்டிக்க சொல்லி என்ன பண்ணார்? அங்கேருந்து என்ன பண்ணார்? தூக்கி எடுத்தார். எரேமியாவை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினார் இந்த எபெத் மெலேக்கு. நம்ம செய்கிற ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்க மாட்டார். எல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். நீ என்ன செய்தாலும் ஆண்டவருக்காக அது செய்தவங்க மறந்துடுவாங்க, ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார்.
அது அவருடைய கணக்கில் இருக்கும். ஆகவே அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே எரேமியா மூலமாக ஆண்டவர் இந்த எபேத் மெலேக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதுதான் இது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் எனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ என்னை நம்பினபடியினால், ஆண்டவரை நம்பினார். அவர் ஒரு எத்தியோப்பியன். ஆமென். என்னாலும் கர்த்தர், யார் கர்த்தரை நம்பினாலும் கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நம்பலாம், புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை நம்பலாம். யார் கர்த்தரை நம்பலாம்? ஒரு எத்தியோப்பியன், அவன் கர்த்தரை நம்பினான். நீ என்னை நம்பினபடியினால் உன்னை விடுவிப்பேன். ஆமென். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்றார். அன்றைக்கு அதை அந்த எபேத் மெலேக் என்கிற எத்தியோப்பியனுக்கு சொன்னது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன். அல்லேலூயா. எதிலிருந்தெல்லாம் விடுவிப்பார்? பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு. ஒரு சிலதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிலிருந்து விடுவிப்பார்? இந்த 39ஆம் அதிகாரத்திலேயே எரேமியாவில் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. 39:17 படிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற மனுஷர் கையிலிருந்து உன்னை விடுவிப்பேன். ஆமென். நம்ம எல்லாரும் சிலருக்கு பயப்படுறோம். ஆஃபீஸில் சிலருக்கு பயப்படுறோம், வீட்டு பக்கத்தில் சிலருக்கு பயப்படுறோம். இப்படி பல இடங்களில் நாம் சிலருக்கு பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பினபடினால் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எதுலேருந்து விடுவிப்பேன்? நீ பயப்படுகிற மனுஷர் கையிலேருந்து விடுவிப்பேன். நீ எந்த மனுஷருக்கு பயப்படுறியோ அந்த மனுஷர் கையிலேருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக அவர் நீ பயப்படுகிற மனுஷர் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். அடுத்தது யாத்திராகமம் எதிலிருந்து விடுவிப்பார்? யாத்திராகமம் 6:6-7. யாத்திராகமம் 6:6-7 படிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, சுமைகளை நீக்கி விடுவிப்பேன். உங்களுக்கு நிறைய சுமை இருக்குது, வேலையில் சுமை, எல்லா வேலையும் உங்கள் மேலேயே சொல்கிறாங்க. ரயில்வேல ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு, வேலை செய்யாதவனுக்கு போனஸ் கொடு. இதுதான் ரயில்வேல பழமொழி. புரியுதுங்களா? வேலை செய்கிறவனுக்கு தான் வேலை கொடுத்துக்கினே இருப்பாங்க. அவன் வேலை செய்கிறான்ல, அவன் வாய் திறக்காமல் வேலை செய்வான். வேலை செய்கிறவனுக்கு வேலை செய், வேலை கொடு. வேலை செய்யாதவனுக்கு போனஸ் கொடு. போனஸ் அவன் வேலை செய்யாமல் அவன் உட்காந்துன்னு டிஏ எப்போ வரும், அப்புறமா போனஸ் எப்போ வரும், இதே தான் அவன் பேச்சு. பே கமிஷன் எப்போ வரும், இதே தான் பேசின்னு இருப்பான். அதனால் வேலை செய்கிறவனுக்கு வேலை கூட, மற்றவன் வேலை செய்வான், கஷ்டப்பட்டு வேலை செய்வான். பாரம், வேலை பாரம். சில சமயம் வேலையில் நீங்கள் இப்படி பாதிக்கப்படுவீங்க. மற்றவங்களெல்லாம் விட்டு உங்கள் மேலே தான் பாரம், எல்லா வேலை பாரமும். ஆனால் கர்த்தர் இருக்கிறார், விடுவிப்பேன், பாரத்திலிருந்து விடுவிப்பேன். ஆமென். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லா பாரத்திலிருந்து, எல்லா வேலை பாரம், எல்லா பலுவிலிருந்து கர்த்தர் விடுவிப்பேன் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நெருக்கத்தை நீக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. எல்லா நெருக்கம், எந்த விதத்தில் நீ நெருக்கப்படுகிற. சில வீட்டில் மாமியார் மருமகளை நெருக்கிறாங்க, சில வீட்டில் மருமக மாமியாரை நெருக்கிறாங்க, சில வீட்டில் மனைவி கணவனால் நெருக்கப்படுகிறார், சில வீட்டில் கணவன் மனைவினால் நெருக்கப்படுகிறான். இப்படி எல்லா விதங்களையும் நெருக்கம். ஆஃபீஸில் நெருக்கம், எல்லா விதங்களையும் நெருக்கம். ஆனால் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உன்னை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்கிற அதே அனுபவம் உனக்கும் வரும்.
எல்லா நெருக்கத்தையும் நீக்கி கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 6:22. ரோமர் 6:22 படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். பாவத்திலிருந்து விடுதலை ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய பாவம் அவனை நிம்மதியாக இருக்க விடாது. ஆமென். ஆண்டவர் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எப்போ விடுதலை கிடைக்கும்? 1 யோவான் 1:9 விதமாய் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். பாவங்களை மறைக்கிறவன் 28:13 நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அவனுக்கு தான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்ம என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு அவர் சென்றார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், நமக்கு விடுதலை கொடுத்தார். நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். அடுத்தது கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்னா, உன்னை முன்னேற விடாது. கர்த்தர் நம்மளை முன்னேறி செல்ல சொல்லியிருக்கிறார். ஜீவன் தப்ப ஓடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இருள் என்ன பண்ணும்? அப்படியே உன்னை அழுத்திடும், உன்னை முன்னேற விடாது. இருளில் முன்னேற முடியாதுல்ல. முழு இருளின் அதிகாரம் அது. அந்த இருளின் அதிகாரம் உன்னை முன்னேற விடாதபடிக்கு முடக்கி விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிட்டீனா அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நீ விடுதலை அடைந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோட தொடர்ந்து பின் செல்ல அது உனக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து தருகிறார். லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. உன் எல்லா பலவீனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஒருவேளை இங்கே வரும்போது நீ பலவீனமாக வந்திருக்கலாம். எப்போதுமே பலவீனமாக இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடாது. ஆராதனை சமயத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்துடணும், பலவீனத்தோடு வந்துடணும். இங்கே வந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட.
ஆண்டவர் சமூகத்தில் நீ வரும்பொழுது பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். எல்லா பலவீனமும் நீங்கி போடும். கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க செய்வார். அல்லேலூயா. இப்போ எதிலிருந்து விடுதலை? யார் விடுதலை தருவது? யார் விடுதலை தருவது? 146 சங்கீதம் 7 வசனம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை யாராக்குறது? கர்த்தர் விடுதலை தருகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். பலவிதமான கட்டுகளினால கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சில வியாதியின் கட்டு போகாமல் இருக்கு, கட்டப்பட்ட நிலைமையில். சில பிசாசின் கட்டுகள் இருக்கிறது. சில கெட்ட பழக்க வழக்கங்களின் கட்டுகள் இருக்கிறது. இப்படி கட்டப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். எல்லா கட்டுகளையும் அறுத்து போடுகிறார். அவருக்கு கட்டப்பட்டிருக்கிற கழுதை தான் வேணும். ஆமென். அங்கே விடுதலையாக இருக்கிற கழுதையை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல. நீங்கள் போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இதான் ஆண்டோடைய வேலை, இதான் ஆண்டோடைய அழைப்பு. கட்டப்பட்டிருக்கிற உன்னை தான், உன் கட்டுகளை அவிழ்த்து அவருக்கு உன்னை கொண்டாந்து உன் மேலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கட்டுகளை கர்த்தர், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலை தருகிறார். அடுத்தது யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யா ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:17 படிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிலிருந்து உனக்கு விடுதலை வேணுமோ, ஆண்டவரே என்னை விடுவியும் நீ கேட்கும்பொழுது ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படிலாம் உங்களுக்கு விடுதலை என்று பைபிள் சொல்றதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எவ்வளவு தூரம் சத்தியத்தை அறிந்து கொள்றீங்களோ சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆகவே அவரே சத்தியம். சத்தியத்தை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் அவருடைய வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்தை எவ்வளவாய் நீங்கள் அறிந்து கொள்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விடுதலையும், உங்களுக்கு விசுவாசம் பெருகும், உங்களுக்கு விடுதலையும் உண்டாகும். ஆமென். அடுத்தது சங்கீதம் 34:7 படிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீங்கள் அவருக்கு பயந்த அவருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய தூதன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மை விடுவிக்கிறது கர்த்தர் விடுவிக்கிறார், குமாரன் விடுவிக்கிறார், ஆவியானவர் விடுவிக்கிறார். அப்புறம் சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதன் நம்மை விடுதலையாக்குகிறார். நம்ம விடுதலையாக்குறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எப்பொழுது விடுதலை? இப்போ விடுதலை எதிலிருந்து விடுதலை, யார் விடுவிப்பது, எப்பொழுது
விடுதலை அல்லது எப்படி விடுதலை? நீதிமொழிகள் 11:8 படிங்க. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஆமா, நீதிமான் விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். அவருடைய கட்டளைகளின்படி வாழ்பவன் நீதிமான். ஆகவே இந்த நீதிமான் எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்துல யார் வருவான்? துன்மார்க்கன் வருவான். ஆகவே நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அடுத்தது சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை விடுவித்தார். யார் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்கள கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த எபெத் மேலுக்கும் அது நீ என்னை நம்பினபடினால் நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்பின அவர்களை விடுவித்தார். நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சங்கீதம் 91:14 படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருக்கிறவங்களை விடுவிப்பார். ஆமென். ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருக்கும். என் வாஞ்சியெல்லாம் உங்க மேல தான் ஆண்டவரே, உங்களை தான் வாஞ்சிக்கிறேன். இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், உண்மையே வாஞ்சிக்குது. என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஆகவே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்கள ஆண்டவர் விடுவிக்க. ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போவாங்க, அவர் பாதத்தில் உட்காந்துருப்பாங்க. மரியாள் என்ன பண்ணா? ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா இருந்ததுனால அவர் பாதத்தில் உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொன்னாலும் மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. ஆண்டவரை வாஞ்சித்ததுனால அவர் பாதத்தில் உட்கார்ந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமா, ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அடுத்து 13ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமா, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கூப்பிட்டார்கள் இருக்கு, கூப்பிட்டார்கள் விடுவித்தார்னு இருக்கு. இங்க தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவித்தார்கள். இங்க என்னது? விடுவிக்கிறார். இன்னைக்கு நீ கூப்பிட்டீன்னா இன்னைக்கு உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நிச்சயமா உன்னை விடுவிப்பேன்னு. நிச்சயமா விடுதலை பெறுறதுக்கு வழி யார் விடுவிப்பான்னு சொல்லிட்டேன். எதுலேருந்து விடுதலைன்னு சொல்லிட்டேன். இன்னும் நிறைய காரியம் பைபிள் சொல்லியிருக்கு, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஆமென். யார் விடுவிப்பான்னு சொல்லிட்டேன். எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கும்? நீ அவரை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமா, ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி அப்போ நீ என்ன பண்ணுவ? மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆகவே ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை விடுவிக்கக்கூடியவங்களாம் நமக்கு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டினா அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா.
அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் அதான் நமக்கு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். எவ்வளோ ஆபத்து கடந்து வர்றதில்ல, அந்த சமயம் ஏசப்பான்னு கூப்பிடு. ஆமென். இயேசுவேன்னு கூப்பிடு. ஏசப்பா, அல்லேலூயா. உதவி செய்வார் ஆண்டவர். இயேசு உனக்கு உதவி செய்வார், அற்புதமாக உன்னை நடத்துவார். ஆபத்து சமயத்தில் நமக்கு உதவி செய்யவே அவர் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் அவர் நம்மை எல்லாத்திலிருந்து விடுவிப்பார். அன்றைக்கு எபேத்மேலுக்கு சொன்னதை இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்கிற தேவன் இங்கே இருக்கிறார். எல்லாத்திலிருந்து விடுவிப்பார். நெருக்கத்திலிருந்து, பாரத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எல்லாத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவ ஆவியானவர் உன்னை விடுவிக்க இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. ஏசப்பா, என்னை விடுதலையாக்கும். என் பாரத்திலிருந்து, என் போராட்டங்களிலிருந்து, என் பிரச்சனைகளிலிருந்து, என் நெருக்கத்திலிருந்து, என் உபத்திரவத்திலிருந்து, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அப்பா இயேசுவே, என்னை விடுதலையாக்கும். ஏசப்பா, என்னை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ கூப்பிடும்போது கர்த்தர் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வாக்கு பண்றாரு. இந்த மாதத்தின் ஆராதனையில் உனக்கு ஒரு விடுதலை, நிச்சயமா விடுதலைன்னு சொல்றாரு. நிச்சயமா உன் விடுதலை நீ பெற்றுக்கொள். நிச்சயமா உன்னை விடுவிப்பேன். நீ என்னை நம்பினபடினால் உன்னை விடுவிப்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. முழு விடுதலை உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டு முழு விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்துள்ளோம். தொடர்ந்து நடத்தும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.